கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலேயும் நெகேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்திருந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? நெகேமியாவின் உபவாசம் என்று பேச விரும்புகிறேன். எருசலேமிலே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே அலங்கம் தீக்கரையாக்கப்பட்டது என்று இந்த நெகேமியாவுக்கு கேள்விப்பட்ட உடனே நெகேமியாவால சும்மா இருக்க முடியல. சில காரியத்தை சிலர் கேள்விப்படும்போது சிலர் கண்டும் காணாமையும் போயிடுவாங்க. ஆனா நெகேமியா இதை கேட்டதிலிருந்து அந்த அவனுக்குள்ளே ஒரு பாரம் வந்ததுனால அவன் என்ன பண்ணனான் தெரியுமா? உபவாசம் இருக்க ஆரம்பித்தான். அந்த உபவாசம் இருந்தபோது என்ன தெரியுமா நடந்தது? விழுந்து கடந்த அலங்கம் 52 நாட்களில் கட்டப்பட்டதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 52 நாட்களாச்சு பிரதர். ஓ, இன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றியா? 50 வருஷம் செய்ய முடியாதத 52 நாளுல இந்த நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டினான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உபவாசம். உபவாசம் என்பது என்ன தெரியுமா அர்த்தம்? விழுந்து போய் இருக்கிறதை கட்டக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு உன்னை எதுலையாவது விழ வச்சிட்டானா? இல்லாட்டி பிசாசு உன்னை கட்டுன வீட்டுக்குள்ள இன்னும் போக விடாம வச்சிருக்கிறானா? இல்லாட்டி நீ கட்டுன உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். நீ கட்டுன உன்னுடைய வேலைய அவன் இடித்து கொண்டே இருக்கிறானா? இந்த உபவாச ஜபம் என்ன பண்ணும் தெரியுமா? சிலதை எல்லாம் கட்ட போகிறது. ஷீகா ரபாலபா சந்த ரபாலபா கட்ட போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீ உபவாசம் இருக்கும்போது தேவனுடைய கரம் உனக்கு நன்மையாக மாறும். சில நாட்களுக்குள்ள 52 நாளில் அந்த அலங்கத்தை கட்டிட்டானா? அதுக்கான பணங்கள் எங்கிருந்து வந்தது? அதுக்கான ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வந்தது? அதுக்கான ஆட்கள் எங்கிருந்து வந்தாங்க? இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? அவன் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலேயே கேட்க கேட்க ஆண்டவர் அவனுக்கு கட்டி கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு வீடை கட்ட முடியலன்னு சொல்ற, குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியலன்னு சொல்லுற, ஒரு மாதிரி இன்னைக்கு இருக்கிறனா, இன்னைக்கு நீ உபவாச ஜபத்துல நெகேமியாவை மாறி இரு. விழுந்து போன அலங்கத்தையும் விழுந்து போன உன் வாழ்க்கையும் அவர் கட்டுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விழுந்து போன இடிந்து போன ஆண்டவரே அலங்கத்தை கர்த்தர் கட்டினது போல இந்த பிள்ளைகளுக்கும் எதெல்லாம் விழுந்து போய் கிடக்கிறோம் அந்த அலங்கங்களை கட்டும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.